வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வழக்கம் போல் நம்மளுடைய கார்டன் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை மரம் சூப்பராக அழகாக துளுத்து வந்துருந்துச்சுங்க. முருங்கை மரத்தில் ஒடிச்சு ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சோங்க. மழை பெஞ்சனால அழகாக அந்த மரம் துளுத்து வந்துருச்சு. எங்கள் வீட்டில் எப்போதுமே காலை டிஃபன் கொஞ்சம் ஹெல்த்தியானதாங்க இருக்கும். அன்றைக்கி ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு ராகி புட்டு செஞ்சிட்டோம். ஏன் மச்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஏன் ஸ்டைலில் நான் செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ராகி புட்டு செஞ்சாங்க. இப்போ உள்ள நாத்தனாமாருங்களாம் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. எப்போதுமே நம்ம சமையல் செய்யறதுக்கு பதிலாக நமக்கு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தா சாப்பிட நல்லா தானங்க இருக்கும். இதே ராகி மாவில் ராகி கூழ் கூட செஞ்சு குடிக்கலாம். அது நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் பூ கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் புட்டு நல்லாயிருக்கும். எப்போ தான் வேலை பார்த்தாலும் அந்த மத்தியான டீ குடிக்கலைன்னா நமக்கு அந்த நாளே நகராதுங்க. என்னத்தையோ இழந்த மாதிரி இருக்கும். ஸோ மத்தியான டீ குடிச்சிட்டு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நான் ஆர்டர் போட்டிருந்த அமேசான்லேருந்து கிச்சன் டூல் வந்துருந்துச்சுங்க. ஒவ்வொரு கிச்சன்லேயும் இந்த டப்பா அவசியங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். லன்ச் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரமொச்சை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இந்த மாதிரி வரமொச்சையை வறுத்து எடுத்துக்கணும். இந்த வரமொச்சை குழம்பு எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். மொச்சை நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு கத்திரிக்காய் முறிக்காயெல்லாம் போட்டுட்டு கடைசியாக தாளிச்சிருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மொச்சை குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக இதை தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். வீக்லி ஒன்ஸ் இந்த குழம்பு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சில இடங்களில் இந்த மொச்சை கிடைக்காது, பட் எங்கள் ஊரில் இது நல்லாவே கிடைக்குங்க. வீக்லி ஒன்ஸ் சாம்பார் கூட வைக்காமல் இருக்கலாங்க, பட் புளிக்குழம்பு அவசியம் எங்கள் வீட்டில் இருக்கணும். குழம்பு தாளிக்கும் போது எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூளை வறுத்து விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பேக்கெட் ஐட்டம்லாம் பொதுவாக நாங்கள் டிமார்ட்டில் வாங்கிடுவோம். அங்கே கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸஸ் இருக்குனால அங்கேயே வாங்கிடுவோம். வாஷிங்க்கு தேவையான சோப்பு பவுடர் எல்லாமே நாங்கள் அங்கேயே வாங்கிடுவோம். அங்கே ரீசனபிள் ப்ரைஸஸில் இருக்கும். எப்போதுமே நாங்கள் மளிகை சாமான் சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்க மாட்டோம். இதே ஹோல்சேல் மளிகை கடை இருக்குது, அங்கே தான் நாங்கள் வாங்குவோம். அங்கே வாங்கினா தான் சீரகம் மிளகு சோம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் குழம்பு வச்சதில்ல, அந்த மொச்சை தாங்க இது. கடைக்கு போயிட்டு வந்துட்டு என் பொண்ணு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்பா. அரவள்ளிக்கிழங்கு வாங்கி வந்திருந்தேன். ஸோ அதை நான் அவிச்சு வச்சுட்டேன். அரவள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த மாதிரி கிழங்கு வகைகள் கொடுத்தீங்க, ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு அவிச்சா பிடிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் திருவி அவிச்சு தேங்காய் பூ ஜீனி போட்டு கொடுக்கலாம். நைட்டு டின்னருக்கு சிறுதானிய தோசை அதுதான் செஞ்சுருந்தேன். ஒரு நாளைக்கு 3 வேளைகளில் ஒரு வேளை சிறுதானியம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது, போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.